இங்கே பல தேர்தல்கள் வந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா என்ற கேள்வியை எனது அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கே இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி, ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக என்று, இந்திய நாட்டை யார் ஆள்வது என்ற தேர்தல் வருகிற போது இந்த இரண்டு கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதாவோடு இன்னொன்று காங்கிரஸோடு கூட்டி சென்று கொள்கிறது. தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று வருகிற போது அந்த இந்திய கட்சிகளான பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த மாநில கட்சிகளான திமுக அதிமுகவோடு சேர்ந்து கொள்கிறது. ஆனால் இவர்கள்தான் உரிமையெல்லாம் பறித்தார்கள். இவர்கள் மாநில உரிமையை பேசினார்கள். அவர்கள் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போனார்கள். பறித்து கொண்டு போனவனும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி வைத்து வைத்து என் மக்களிடத்திலே வாக்கை பெற்று பெற்று உரிமையை பெற்று தருவோம், அதை நிறைவேற்றுவோம் என்பதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் யோசிச்சு பார்க்கணும். குறிப்பா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சகிக்க முடியாத ஒரு வரிச்சுமை. மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. உரிய பங்கீடை அந்தந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பதும் இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, இந்த வரி திட்டத்தை காங்கிரஸ், செயல்படுத்தியது பிஜேபி, கொண்டு வரும்போது கூட இருந்தது திமுக. உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை பறித்திருக்கிற இந்த நீட் என்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இந்த ஆழ்தூக்கி சட்டமான என்ஐஏ அதை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்ப கூட இருந்தது திமுக. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. இந்த என்ஐஏ என்ஆர்சியை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இப்ப இந்த கட்சிகளில் எதுக்காவது ஒரு கொள்கை மாறுதல் இருக்குதா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.